குருன்ன சஸ்யாத் ஸ்வஜனோ ந சஸ்யாதி பிதா ந சஸ்யாத் ஜனனீ ந சஸ்யாதி தெய்வம் ந சஸ்யாத் ந பதிஷ்ட சஸ்யாதி நமோஜயேத்யஸ் சமுவேதம். முச்சுவாயில விழப்போறவனை பகவான பஜிக்க முடியா பண்ணி யாரு காப்பாத்தலையோ அவன் குருவா இருந்தாலும் குரு இல்லே, பிதாவா இருந்தாலும் பிதா இல்லே, பிராதாவா இருந்தாலும் பிராதா இல்லே, மாதாவா இருந்தாலும் மாதா இல்லே, பர்த்தாவா இருந்தாலும் பர்த்தா இல்லே, தெய்வமா இருந்தாலும் தெய்வம் இல்லே, பத்தியா இருந்தாலும் பதி இல்லேன்னாலாம். இப்படி சொல்லிவிட்டு பகவான் உபாசியமான தேவதை எல்லாம் சொல்ற போது பல தெய்வங்களை போய் சொல்லிவிட்டு கடைசியில ஒரு தெய்வத்துக்கு மேற்பட்ட தெய்வம் எனக்கு தெரியலன்னாலாம். நப்ரம்மணை துலயே பூதமன்யதி பஷ்யாமி விப்ராத்கிமதஸ்வரன்னோ பிரபுதம் ஸ்ரத்தயாஹம் அஸ்னாமி காமம் ந ததா அக்னிஹோத்ரே. வேத வித்துக்களான ஞானிகளுக்கு மேலே தெய்வம் எனக்கு தெரியலேன்னுட்டாளாம். அக்னிஹோத்திரத்திலே அவிபாகத்தை பக்தாள் கொடுக்கிறாள். அதுல கூட சர்வேஸ்வரனான நான் அவ்வளவு திருப்தி அடையலே. ஞானிகளுடைய குச்சியில போற ஆகாரத்திலே ஏற்படுற திருப்தி குடிக்கு புடி நான் உள்ள உட்கார்ந்து சாப்பிடுறேனாக்கம். என்ன காரணம்? ரிஷபதேவர் பகவானோ இல்லையோ நான் நான்கிறாள். என்ன காரணம் தெரியுமா? ருஷதீமே புராணி ஏனேஹ சத்வம் பரமம் பவித்ரம் சமோதமஹ சத்யமனுக்ரஹ்ச தபஸ்வி தீக்ஷானுபவஸ்ச யத்ர. என்னுடைய பிரார்த்தனமான சரீரமான வேதத்தை ஆதரிச்சிருக்காள். திருதாதனு உஷதீமே புராணி, எனக்கு பரமப்பிரியமான வேதமாகிற என் சரீரத்தை மகான்கள் தரிக்கிறாள். இன்னொன்னு என்ன தெரியுமா? சத்துவகுணம் குடிகொன்றிருக்கு. எந்த சத்துவம் கிட்ட போனவாளே பவித்திரமாக்கி விடுமோ அப்படிப்பட்ட சத்துவகுணம் இருக்கா வாழ்றதுல. ஏனேக சத்துவம் பரமம் பவித்ரம். ஏனேக சத்துவம் பரமம் பவித்திரம் நாள். பரமம் பவித்திரம் என்ன பரமத்துவம் நாம என்ன நாள்? அஞ்ஞான பிசோதையேத்துனாள். சமீபஸ்தால கூட சோதனம் பண்ணி விடுமாம் சத்துவகுணம் உள்ள வாழ்கிட்ட போனா. ஏனேக சத்துவம் பரமம் பவித்ரம் சமோதமாக. இந்திரிய ஜெயம் இருக்காம், மனோஜெயம் இருக்காம், இந்திரிய ஜெயம் இருக்காம், சத்தியம் இருக்காம், அனுகிரக சக்தி இருக்காம், தபஸ் இருக்காம், சான சக்தி இருக்காம், தபாஹா திதிக்ஷா அனுபவாக சுரூபானுபவம் இருக்கா. இத்தனை உள்ள சாதுக்களுக்கு மேலே தெய்வம் தெரியலேன்னாலாம். ருஷதீமே புராணி ஏனேஹ சத்வம் பரமம் பவித்ரம் சமோதமஹ சத்யமனுக்ரஹ்ச தபஸ்வி தீக்ஷானுபவஸ்ச யத்ர. இப்படி சொல்லிவிட்டு எங்க ஊர்ல இருக்கிற சர்வ வஸ்துக்களையும் கோவிலா பார்க்கணும்னாலாம். சர்வாணி மத்திஷ்டதயா பவத்பிஹி சராணி பூதானி சுதாத்ருவாணி சம்பாவிதூயாதி பதே பதேவா அடிக்கடி க்ஷணே ஒரு பாத பிரக்ஷேபத்துக்கு பிரக்ஷேபம் பார்க்கிற இடங்கள்லாம் பகவானுடைய கோவிலா நினைக்கணுமாம். பகவான் நடுக இருக்கான்ங்கிறத தெரிஞ்சுக்கணுமாம். அதுதான் வாஸ்தவமா எனக்கு பண்ற பூஜை நாளாம். இப்படி உபதேசம் பண்ணினாள். சொல்லிவிட்டு கிரகேவரித சரீர மாத்திர பரிகிரஹ பாக்கி வஸ்திரங்கள்லாம் அவுத்தறிஞ்சிட்டு பரவிட்டு விட்டாளா. அவதூத்த சரியல பரவிட்டு போட்டாள். பரவிட்டு போய் என்ன பண்ணாதான் காக்கா மாதிரி மூக்கா வாயால கொத்துறதா, மிருகம் மாதிரி வாயால ஜலம் குடிக்கிறதா, அப்படிலாம் கையால நடக்கிறதா, இப்படி எல்லாம் பண்ணி குதகாச்சலத்துல போய் இந்த சரீரத்தை தியாகம் பண்ணி திவ்யகட்சி அடைஞ்சாள். ரிஷபதேவர் குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு